இந்த வீடியோவில் சர்வரோட ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு டொமைனையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணுறது அந்த ப்ராசஸை தான் இது பார்க்க போகிறோம். இதுக்கு நமக்கு மொத்தம் 3 விஷயங்கள் தேவை. ஒன்று டொமைன் நேம், இன்னொன்று சர்வர் ஐபி அட்ரஸ், தென் டொமைனோட டிஎன்எஸ் ஆக்சஸ் வேணும். ஸோ நம்ம யூஸ் பண்ண போகிற டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா arcadtechnologies.in. சர்வரோட ஐபி அட்ரஸ் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா டொமைனோட டிஎன்எஸ் ஆக்சஸ். அப்போ தான் ஐபி அட்ரஸை நம்ம டிஎன்எஸில் அப்டேட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் கனெக்டிங் ஐபி அட்ரஸ் டு ஏ ரெக்கார்ட், நம்ம இந்த டொமைனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ரௌசரில் நான் டொமைன் ஓப்பன் பண்ணும்போது எனக்கு சைட் கான்ஃபிகரேஷன் வருது. அண்ட் தென் நம்ம அடுத்த ஸ்டெப் பார்க்க போகிறது, இந்த டொமைனில் ஏதாவது ஐபி அட்ரஸ் அதாவது ஏ ரெக்கார்டு அப்டேட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற 2 சைட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் செக்கர், தென் இன்டு டிஎன்எஸ். ஸோ ஹோஸ்டிங் செக்கரில் ஃபஸ்ட்டு டொமைன் நேம் என்டர் பண்ணிவிட்டு நான் ஃபைண்ட் ஹோஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு எந்த ரிசல்ட்டுமே வரல. தென் இன்டு டிஎன்எஸில் நான் டொமைன் நேம் கொடுத்துட்டு ரிப்போர்ட் கெட் பண்ணும்போது கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா www ஏ ரெக்கார்டுன்னு இருக்குது. இதில் ஒரு எரர் காட்டுது, ஐ குட் நாட் கெட் எனி ஏ ரெக்கார்ட் ஃபார் arcadtechnologies.in டொமைன். ஸோ இந்த டொமைனில் எந்த ஏ ரெக்கார்டும் அப்டேட் ஆகலை. ஸோ வி ஹேவ் வெரிஃபைடு. தென் இந்த arcadtechnologies டொமைன் பார்த்தீங்கன்னா கோடாடி வெப்சைட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் கோடாடி வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கிறேன். தென் ரைட் டாப்பில் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு மை ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். அப்படி மை ப்ராடக்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹப் ஒன்று ஷோ ஆகும். அதில் மேனேஜ் யுவர் ப்ராடக்ட்ஸில் டொமைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற லிஸ்ட் ஆஃப் டொமைன்ஸ் இங்கே ஷோ ஆகும். இப்போ நாம் கனெக்ட் பண்ண சர்வரில் கனெக்ட் பண்ண போகிற டொமைன் பார்த்தீங்கன்னா arcadtechnologies.in. ஸோ அந்த டொமைனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் டொமைன் கிளிக் பண்ணதும் டொமைனோட டேஷ்போர்டு டொமைன் பேனல் ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஓவர்வியூ, டிஎன்எஸ், ப்ராடக்ட்ஸ், ஆக்டிவிட்டி லாக்னு சொல்லிட்டு நாலு செக்மெண்ட் இருக்குது. இதில் நாம் டிஎன்எஸ் செக்மெண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி டொமைனோட டிஎன்எஸ் ஆக்சஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால டொமைனையும் சர்வரையும் கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த டிஎன்எஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ரெக்கார்டு அப்டேட் ஆயிருக்கு. நமக்கு தேவையான ஏ ரெக்கார்டு ஆல்ரெடி அப்டேட் ஆகல. ஸோ வி நோ தட் நம்ம சர்வரோட ஐபி அட்ரஸை நம்ம ஏ ரெக்கார்டை அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிஎன்எஸ் பேனலில் ஆட் நியூ ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைப்பில் ஏ, இங்கே நேமில் அட், அண்ட் தென் இங்கே வேல்யூவில் நம்ம சர்வரோட ஐபி அட்ரஸை பிளேஸ் பண்ணணும். இங்கே டீட்டெயில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு வாட் எவர் வேல்யூஸ் இருக்கோ அதையே விட்டுடலாம், வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கிளிக் சேவ். நம்ம டிஎன்எஸ் பேனலில் ஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணிட்டோம். லைக் இப்போ இந்த ப்ராசஸோட நேம் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அப்டேட்டு. ஒரு டொமைனில் ஒரு ஐபி அட்ரஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அது ரெஃப்ளெக்ட் ஆகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க. யூஸ்வலாக கோடாடி, ஹோஸ்டிங்கர் அண்ட் தென் நேம் சிப் மற்ற டொமைன் ரெஜிஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது கோடாடியில் டிஎன்எஸ் ப்ரொபகேஷன் ரொம்ப குயிக்காகவே நடக்கும். லைக் பார்த்தீங்கன்னா வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள, மேக்ஸிமம் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ஐபி அட்ரஸ் டொமைனில் அப்டேட் ஆகிடும். ஹோஸ்டிங்கராக இருக்கட்டும் இல்லை நேம் சிப்பாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் அப்டேட் மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். ஸோ கோடாடி இஸ் பெட்டர் கம்பேரிட்டிவ்லி அதர் டொமைன் ரெஜிஸ்டர். ஸோ இப்போ நம்ம ஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஹோஸ்டிங் செக்கரில் மறுபடியும் ஃபைண்ட் ஹோஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம அப்டேட் பண்ண ஐபி அட்ரஸ் வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ள அப்டேட் ஆகிடுச்சு. நான் 1 செகண்ட் இன்டூ டிஎன்எஸ்லையும் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே இன்னும் ரெஃப்ளெக்ட் ஆகலை. பட் மோஸ்ட்டாக ஒரு சைட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சுனாலே நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த சைட்டை ஓப்பன் பண்ணுறேன், arcadtechnologies.
ஏ ரெக்கார்டு அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைட் கான் பி ரீச் ரிசல்ட் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 403 ஃபர்பிடன் எரர், அதாவது இந்த டொமைனையும் சர்வரையும் கனெக்ட் பண்ணிட்டோம், பட் இந்த டொமைன் சர்வரில் அதுக்கான ஸ்பேஸ் என்ன எடுத்துக்கல. ஸோ அதனால ஃபர்பிடன் எரர் வருது. ஸோ இப்போ நம்ம ஹோஸ்டிங் சர்வர் தான் நம்ம ஆல்ரெடி இந்த சர்வர் டொமைனை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிட்டேன். எப்படி இந்த ஒரு சர்வரோட ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறது, அதாவது ஹோஸ்டிங்கர் சர்வரில் அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னா, நான் ஆல்ரெடி 2 டொமைன் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், விச் மீன்ஸ் 2 வெப்சைட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் ஏதோ ஒரு வெப்சைட் கிளிக் பண்ணியிருக்கேன், டேஷ்போர்ட். தென் இதில் ஹோஸ்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வெப்சைட் ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 217. ஸோ இந்த ஐபி இப்படி தான் ஒரு ஹோஸ்டிங்கரில் ஒரு ஐபி அட்ரஸ், சர்வரோட ஐபி அட்ரஸை ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனும், அதாவது நம்மளோட ஹோஸ்டிங்கர் சர்வரும் நம்மளோட ஆர்கா டெக்னாலஜிஸ் டொமைனும் கனெக்ட் ஆயிடுச்சு. அதுக்கான ரிசல்ட் தான் இந்த 403 ஃபர்பிடன் எரர். ஸோ விச் மீன்ஸ் இந்த வெப்சைட்டில் இதுக்கான டொமைன் சர்வரோட பாயிண்ட் அவுட் ஆயிடுச்சு, பட் இதுக்கான ஸ்பேஸ், இதுக்கான ப்ராசஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.